கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எழுந்து கர்த்தரிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விண்ணப்பம். பிரியமானவர்களே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் கண்மலை நீர்தான் ஆண்டவரே. என்னை மீட்கிறவர் நீர்தான். பாவத்திலிருந்து மீட்கிறவர், நோயிலிருந்து மீட்கிறவர், சிறைவிட்ட வாழ்க்கையிலிருந்து மீட்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர். அப்படி சொல்லிட்டு என் வாயின் வார்த்தைகளும், தேவனுடைய பிள்ளைகளை, ரொம்ப முக்கியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் வாயின் வார்த்தைகளும், ஒரு வார்த்தை உள்ளிருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் அதிலே கர்த்தர் சந்தோஷப்படுவாரா என்று நாம் பார்க்க வேண்டும் என்று இங்கே சொல்வதை பார்க்க முடிகிறது. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும், இருதயத்தில் ஒரு தியானம், உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. உமது சமூகத்தை எப்போதும் சந்தோஷமா, ஆண்டவரே நீர் விரும்புகிற மாதிரி கர்த்தாவே அப்படி செய்யும் என்று ஜெபிக்கிறார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். தேவன் இதில் பிரியப்படுகிறார். ஏன்னா நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்ம கவனமா தேவனை துதிக்கணும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்கிறவர். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அதனால அவரை உயர்த்தும் போது, அவரை ஜெபிக்கும் போது கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவரை துதிங்க. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு பிரியமாய் நடப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.